வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் இன்று மாசி மாசத்தினுடைய 12 ராசிக்கு உண்டான பலனை சொல்ல இருக்கிறேன், கேளுங்கள். அதாவது தை மாசம் முடிந்து மாசி மாசம் பிறக்கிற நாள், அந்த மாசி மாசத்துடைய பலனை இன்று உங்களுக்கு 12 ராசிக்கும் இந்த 108 சோழி மூலமாக தெளிவாக கணித்திருக்கிறேன். இது ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கவில்லை, சோழியினுடைய கணக்குப்படி கணித்துள்ளேன். 108 சோழியில் மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது என்பதை தெளிவாக சொல்லுவேன். இது ஒன்றும் ஒளிமறைவில்லை, பொய் இல்லை, மந்திரமில்லை. என்னுடைய சோழி பார்ப்பதை நீங்கள் மனசார 10 வீடியோ 20 வீடியோ 10 நிமிஷம் பார்த்தீர்கள், ஆனால் உங்கள் காரியமே வெற்றி அடையும். அந்த அளவுக்கு அந்த வீடியோவுக்கு உருவேற்றி கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் அதுதான் செய்து கொண்டுதான் இப்பொழுது சொல்லுகிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி திருவண்ணாமலை தெய்வத்தை டிவியில பார்க்கிறீங்களோ, அதை பார்த்துட்டு கை எப்படி பிடிங்கிறீங்களோ, அதே போலதான் இதுவும். இந்த சிவனடியார் சொல்வதை கேளுங்கள். அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு நினைக்காதீர்கள். பெரிய பெரிய மகான்கள் சொல்வது போல் நடந்திருக்காது. நான் சொல்வது நடந்து தீரும், நடக்கும். சந்தேகத்துக்கு ஒரு 10 நாளைக்கு பாருங்களேன், பார்க்கலாம். இல்ல பிடிச்சி திட்டுங்களே, போனல நல்லது நடந்தா நல்லது சொல்லுங்கள். சரி, ராசி பலனுக்கு வருகிறேன். மாசி மாசத்துடைய மேசராசி அன்பர்களே, இந்த மாசி மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. மாசி மாசத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. வண்டி வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனமுடன் செல்ல வேண்டும். யாரு? மேசராசி உள்ளவர்கள். வண்டி வாகனத்தில் செல்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தயவு செய்து ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இந்த மாசி மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. திருமண தடையாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு உண்டான கைகூடி வரும். அது மட்டும் சந்தேகம் இல்லை. நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும், அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்க வேண்டும். தானாக இது நடந்து விடாது. நாம் ஏதாவது ₹1 கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தால் தான் காப்பி குடிக்க முடியும். தானா காப்பி கிடைக்காது. நீங்கள் நேரம் அமைட்டும், நேரம் வரட்டும் என்றெல்லாம் நினைக்காதீங்க. நேரம் வந்து விட்டது. மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கும் நினைப்பவர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் வரும். சில முக்கியமான பதவியில் உயர்வு கிடைக்கும். நன்றாகவே உள்ளது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசம் பலன். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாசம் உங்களுடைய ராசிப்படி 108 சோழியில் போட்டு பார்த்த வகையில் மிக மிக நன்றாக உள்ளது இந்த ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்த்ததை விட நன்றாக நடக்கும். போன மாசம் இருந்ததை விட இந்த மாசம் உங்களுக்கு நன்றாகவே உள்ளது. ரிஷபராசிக்கு, ரிஷபராசியில் சில திருமணங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த மாசியில் திருமணம் நடந்தே தீரும். மாசி மாசம் சிவன் ராத்திரிக்குள் உங்களுக்கு சில நல்ல காரியம் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. சிவன் ராத்திரி அன்று சிவன் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இந்த வருடம் இந்த மாசம் சனி பயிற்சி வருகிறது. சனி பயிற்சி அன்று, சனி பயிற்சி இல்லை, சனி பிரதேசம். ஆகவே சனி பிரதேசத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாசம் மிக மிக உங்களுக்கு நன்றாக உள்ளது.
ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோதிடமில்லை. 108 சோழி மூலமாக ஆராய்ந்து இதை சொல்கிறேன் கேளுங்கள். மிதன ராசி அன்பர்களுக்கு நன்றாக உள்ளது. சில வாக்குவாதங்கள் வம்புகள் வரும், தவிர்க்கவும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திருமண தடையாக இருக்கும் மேசராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமண தடை நீங்கும். அதே போல் வீடு பாதியே கட்டி இருக்கிறவர்களுக்கு வீடு கட்டி முடிக்கும் யோகம் வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு மிக மிக அந்த மாசம் நன்றாக உள்ளது. அடுத்தது கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த வருடம் ஓஹோன்னு உள்ளது. இந்த மாசி மாசத்தில் சில பொருளை இழந்திருந்தால் அதை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். சில காணாத போயிருந்தால் கண்டுபிடித்து விடுவீர்கள். திருட்டு போயிருந்தால் அந்த பொருள் வந்து சேரும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் மிக நன்றாக உள்ளது. குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று வாருங்கள். சில பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த மாசம் நன்றாக உள்ளது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்துக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்மத்துக்கு நேரம் சரியில்லை. மாச கிரக பலனை ஆராய்ந்து சொல்கிறது. உடல்நிலையில் சில தொந்தரவுகள் வரும். போக்குவரத்தில் சற்று கவனமாக செல்ல வேண்டும். எங்காவது மீட்டிங்கு ஊர் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு சென்று வந்தால் சற்று கவனமாக செல்ல வேண்டும். வம்பு வழக்கு தலையிட்டாதீர்கள். வாயை ஒத்திக்கிட்டு இந்த 30 நாளைக்கு நீங்க இருங்கள், ஜெயித்து விடலாம். தயவு செய்து எங்கேயாவது வாயை கொடுத்து சிம்மராசிகளை மாட்டிக்கொள்கிறார்கள். அது கண்டிப்பாக ஏதோ சிக்கலை கொண்டு விட்டுவிடும். அடித்தால் கூட ஒரு அடியை வாங்கிக்கொள்ளுங்கள், தப்பில்லை. ஆனால் வம்புல மாட்டிக்கொண்டால் கோர்ட்டு கச்சேரி என்று இழுத்துக் கொண்டு போய்விடும் இந்த சிம்மராசிக்கு இந்த மாசம். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, ஆஹா, இந்த மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களுக்கு மாசம் நன்றாக உள்ளது. மாசியில் உங்களுக்கு மிக மிக யோகம் உண்டு. அது எந்த யோகம் என்று சொல்லவில்லை, யோகம் உண்டு. இருந்தாலும் யோகம் என்றால் சில யோகம் திருமண தடை வந்தாலும் திருமண தடை நீங்கி திருமணம் நடந்தாலும் யோகம்தான். வீடு வாங்கலாம் என்று பணத்தை பத்திரமா வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் இருக்கிறீர்கள், வீடு வாங்குவதும் யோகம்தான். பணம் வராதிருக்கிற இடத்தில் பணம் வசூலாகும். யாராவது 50 லட்சம் 50,000 5 கோடி 10 கோடி 500 1000 கடன் வாங்கியிருந்தால் இந்த மாசம் உங்களுக்கு வசூலாகிவிடும் இந்த கன்னிராசிக்கு. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களே, இந்த மாசம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. மாசத்துடைய பலன் மிக வெற்றி அடைந்து விடுவீர்கள். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். நீங்கள் சற்று எதா இருந்தால் சந்தேகப்படுகிறீர்கள். நீங்க தவறாக துளாராசி இருக்கு நண்பர்களை சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் சந்தேகத்திலிருந்து கொஞ்சம் விலகுங்கள். எல்லா இடத்திலும் சந்தேகப்படுகிறீர்கள். அதாவது மனைவியும் இருந்தாலும் சந்தேகப்படுகிறீர்கள், நண்பர்களையும் சந்தேகப்படுகிறீர்கள், உற்றார் உடையவர்களையும் சந்தேகப்படுகிறீர்கள். துளாராசியில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் சந்தேகத்தை ஒரு இடத்தில் எடுத்து மூளையில கட்டி வைத்து விட்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம். இது நான் சொல்லவில்லை, என்னுடைய பகவான் சிவனடிகளார் அகத்திய வழி சொல்கிறது. யாருக்கு? துளாராசி என்பவர்களுக்கு. நீங்கள் சந்தேகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தேகத்தை எடுத்து ஒரு இடத்தில் மூளையை கட்டி கொண்டு விட்டால் நீங்கள் காரியத்தில் வெற்றி அடைந்து விடலாம் என்று சொல்கிறது. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மாசம் மிக மிக நன்றாக உள்ளது. மாசியில் விருச்சகத்துக்கு மிக நன்றாக உள்ளது. விட்டதை எடுத்து விடுவீர்கள். இந்த மார்கழி தையில் நீங்க எதை இழந்தீர்களோ அதை மாசியில் நீங்கள் எடுத்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணம் போட்டிருந்தாலும் சரி, பங்கு வர்த்தகத்தில் பணம் போட்டிருந்தாலும் சரி, இடம் வாங்குறதுல பணம் போட்டிருந்தாலும் சரி,
நீங்கள் இந்த மாசி மாசம் விருச்சிக ராசிக்காரர்கள் மாறுதலில் தையில் இழந்ததை மாசி மாசம் எடுத்து விடுவீர்கள் என்று சொல்கிறது. அதேபோல் திருமணத்துக்கு தடையாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு கைகூடி வரும் முயற்சி செய்யுங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இந்த வருஷம் நடக்கக்கூடிய சிவன் ராத்திரி அன்று சிவன் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். உங்கள் காரியம் வெற்றி அடையும். இந்த விருச்சிக ராசி மாசி மாசம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாசி மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. மாசி மாசம் பலனை சோழி மூலம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சற்று கவனமுடன் செல்ல வேண்டும். பயந்துக்காதீர்கள். உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. சில போக்குவரத்தில் சில தடுங்கள் வரும். நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். தனியாக செல்லாதீர்கள். கூட யாரையாவது ஒரு 6 மணிக்கு மேல் வெளியே செல்வதாக இருந்தால் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாசி மாசம் 30க்கும் நீங்கள் துணைக்கு ஆள் தேடிக்கொண்டுதான் செல்ல வேண்டும். ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போறவங்களா இருந்தால் துணைக்கு ஆள் தேடிக்குங்கள். வெளியூர் செல்லா நீங்கள் குடும்பத்தோட போக போறீங்க, அது தேவையில்லை. மதாமயம் போக்குவரத்து ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு தான் அந்த மாதிரி, மற்றபடி எல்லாத்துக்கும் பரவாயில்லை. உங்களுக்கு திருமண தடை நீங்கும். இந்த வீடு பாதியே ஒருத்தர் கட்டி கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறது. அவருக்கு வீடு கண்டிப்பாக கட்டி முடித்து விடுவார். மாசி மாதம் கிரக பிரவேசம் பண்ணிடுவார். கவலைப்படாதீர்கள். இந்த அளவுக்கு மாசி மாதம் தனுசு ராசி நன்றாக உள்ளது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஓஹோடு இந்த மாதம் இருக்கிறது. அது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஓஹோன்னு இருக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த மாசியில் இருக்கிறது என்று சொல்கிறது. நான் சொல்லவில்லை. ஜாதகத்துக்கும் சோழிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜாதகர் ஒரு மாதிரி சொல்லுவார்கள், நான் ஒரு மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கணக்கு ஜோலிப்படி மகர ராசியில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. இந்த வருடம் உங்களுடைய காரியங்கள் அனைத்து வெற்றி அடையும். சில காரியங்கள் தாமதித்து இருந்த காரியமும் வெற்றி அடையும். சில மருத்துவ செலவுக்கு தாமதப்பட்டிருந்த காரியம் மருத்துவ செலவு நன்றாக நடக்கும். ஆப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் நன்றாக முடியும். பயந்துக்க வேண்டியதில்லை. மாசி மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் யாரும் சொல்வதையும் கேட்பதில்லை. உங்களுக்கு என்று தனி பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதை மாற்றிக்கொள்ளுங்கள். வயசுக்கு தகுந்தாது போல நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 20 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 30 வயசுக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 40க்கு 50க்கு வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்களே நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்வது பொதுவாக சொல்கிறேன். ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சொல்கிறேன். கும்பராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சிந்தித்து செயல்படுகிற வழிய உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பேச்சை நீங்கள் கேட்பதில்லை. நீங்கள் முதலில் தகப்பனார் தாயை கவனிக்க வேண்டும். அதை சரியாக கவனிக்க மாட்டுகிறீர்கள் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். தாய் தகப்பனுடைய காரியம் வெற்றி அடைஞ்சாதான் உங்க காரியம் வெற்றி அடையும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சில பேர் அவன் என்ன பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். எங்க ஒரு சிக்கலை பண்ணி விட்டுரும். இந்த மாசி மாசம் அந்த அளவுக்கு இருக்கிறது கிரகம். யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீர்கள். வண்டி கிண்டி கடன் கொடுத்துடாதீங்களா, எடுத்து போயிட்டு வர மாப்பிள்ளை, எடுத்துட்டு போயிட்டு வர புரு அப்படின்னு சொன்னால் வண்டி கிண்டி கொடுத்து விடாதீர்கள். ஆள் காணாத போய் விடுவான். இந்த மாசி மாசம் பலன் அடுத்த மாசம் எப்படி நடக்குதோ அது பார்க்கலாம். மாசி மாசம் அப்படி இருக்கிறது இந்த கும்பராசி. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, தயவு செய்து இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும், கவலைப்படாதீர்கள். திருமணத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாசியில் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். 100க்கு 100 சொல்கிறது. அப்படின்னா உறுதியாகி ஆகிவிடும். அந்த அளவுக்கு சொல்கிறது. மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை மறந்து விட்டீர்கள். அது யார் என்று தெரியாது. குலதெய்வத்துக்கு சென்று வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது.
மீனராசி பிறந்தவர்கள் குலதெய்வத்தில் சென்று வாருங்கள், உங்கள் காரியம் வெற்றி அடையும். இந்த மாசி மாதம் சிவன் ராத்திரன்று சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவன் ஆலயத்தில் இரவு முழுசும் தங்கியிருந்து சிவனை வழிபட்டு வந்தீங்களால் உங்கள் காரியம் வெற்றி அடையும். மீனராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. இந்த சோழி மூலமாக 12 ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் தயவு செய்து இந்த சோழி பிரசனம் பார்க்கும் ஆறுமுகமாகிய நான் சிவன் ராத்திரி அன்று சில பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண நாங்கள் உத்தரவு வாங்கியிருக்கிறோம். அன்னதானத்துக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச உதவியை ஜிபிஎம் மூலமாக அனுப்ப சொல்லி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய செல் நம்பர் அதுதான். அதேபோல் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. காலை 7 இருந்து 12 மணி தான் சொல்லப்படும். என்னுடைய வீடியோவை தயவு செய்து பாருங்கள், உங்களை காரியம் வெற்றி அடையும். என்னை நேரடியாக சோழி பார்த்து காசு கொடுத்து பார்க்கணுங்கிறது கிடையாது. நீ வீடியோவை பார்த்தாவே காரியம் வெற்றி அடையும். சந்தேகத்துக்கு ஒரு 10 நாளைக்கு பாருங்கள், இவன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்க தொடர்ச்சியா பாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.